ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம ஜென்ரல் ஆப்டிடியூடில் ரீசனிங் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான டாபிக் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் கியூட் அண்ட் சிஇடி. இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஓவரால் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணுங்கள். இதை நம்ம டைரெக்டாக எப்படி மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் போடுவோமோ அப்படி சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்னு பாருங்கள். இதுதான் மேத்தமெட்டிக்கல் மெத்தட். ஆன்சர் 48ன்னு நமக்கு கிடைக்கும் மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது இதில் ஆன்சரை எலிமினேட் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது 1/4 இருக்குது. 1/4 வந்து 22 கூட டிவைட் பண்ணி பாருங்கள், டிவைட் ஆகாது. அப்போது 22 ஆன்சர் கிடையாது. அடுத்து 1/8 பண்ணுங்கள். 1/8 பண்ணால் 36 ஆகாது. அப்போது 36ம் ஆன்சர் கிடையாது. பேலன்ஸ் 24 அண்ட் 48 இருக்குது. இப்போது நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம். 24ல் 1/80 மெம்பர்ஸ் வந்து நாட் சூஸ் எனி கோர்சஸ்னால் பேலன்ஸ் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 6 மெம்பர்ஸ் பயாலஜிக்கு போயிடுவாங்க. அப்போது பேலன்ஸ் இருக்க 2 சப்ஜெக்ட்ஸுக்கு யாருமே போகலைன்னு அர்த்தம் வரும். அதனால 24 சூஸ் பண்ண முடியாது. இதே நீங்கள் 48 சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும். இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க. உங்களால் எவ்வளோ வேகமாக ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் நீங்கள் எக்ஸாமில் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கொஸ்டினில் சந்திக்கலாம்.